உலகெங்கிலும் இருக்கும் ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு நான் ரொம்ப புதுசு. எப்பயுமே இந்த புதுசாக வர்றவங்கள எப்போ பார்த்தாலும் ரேக்கிங் சார். என்ன டெய்லி ஒரு புது புது சேனலில் போகிறேன், போகிற இடமெல்லாம் ரேக்கிங் பண்ணுறாங்க. ஏதாவது கமெண்டில் ஏதாவது போடுறாங்க. ஆனால் ஒரு தடவை நம்ம ஷோ பார்த்ததுக்கப்புறம் திரும்ப மீண்டும் நம்ம ஷோ தான் வேணும்னு கேட்குறாங்க. அவ்வகையில் நாம் தொடர்ந்து பணியாற்ற போகிறோம் இந்த சேனலில். இன்று புத்தாண்டு 2025 நியூ இயர் நமக்கு என்ன கொண்டு வந்து தரப்போகிறது? மலர் செண்டுகளை பரிசாக்கப் போகிறதா, அல்லது பணமழை கொட்டப் போகிறதா? யாரெல்லாம் கார் வாங்க போகிறீங்க, யாரெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க? சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு குழந்தை மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் சார், எனக்கு இந்த நோய் மட்டும் தீராத நோயாக இருக்குது சார். சார் வாட் எவர் மேபி த காஸ், வாட் எவர் மேபி த காஸ், அந்த பிரச்சனைகளெல்லாம் உடனே சரியாகும், கவலைப்பட வேண்டாம். அவ்வகையில் 2022 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வருடம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என 3 பெயர்ச்சிகள் இவ்வருடம். ஸோ அதில் இந்த மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி நடக்கிறது, மே மாதம் ராகு கேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த பெயர்ச்சிகள் என்னெல்லாம் தரப்படும்? ஸோ மிக்ஸ்டாக பொதுவாகவே 2025 ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுக்கு ஒன்று இந்த பயிற்சியில் நமக்கு நல்லா இல்லைனாலும் இன்னொரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதில் நமக்கு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒன்று சனி கொடுக்க போகிறார், இல்லை குரு கொடுக்க போகிறார், இல்லை ராகு கேது கொடுக்க போகிறார். எல்லாம் நமக்கு அப்பாக்கள் தானே, எல்லாமே நம்ம ஒரு தெய்வங்கள் தானே. இந்த தெய்வம் தரலன்னா அந்த தெய்வம், ஏதோ ஒரு தெய்வம் நமக்கு வேலை ஆனால் போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புத்தாண்டிலே பல புதிய விஷயங்களை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள். அவ்வகையில் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மகர ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். சார் 2ஆம் வீட்டிலே ராகு, 8லே கேது. நிறைய பேர் உங்களை பயமுறுத்துவாங்க, 2ல் ராகு 8ல் கேதுனா காலசர்ப்ப தோஷம் என்பதால் இந்தியா ஆப்தி ஆப்பிரிக்கா ஆப்தி இதாயிரம் அதாயிரம். சார் தயவுசெய்து புரிஞ்சு அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. 2ல் ராகு வந்தால் பெரும் பணம் வரப்போகிறது. அடப்போங்க குருஜி, அவனுக்கு இஎம்ஐ கட்டவே காசு இல்லை, பெரும்பணமாமல பெரும்பணம். சார் யாருக்கு சார் தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும்னு? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் உங்கள் தொழிலில் சின்சியராக இருங்க. ஒரு சாதாரண ஒரு பால் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் ஈஸ்வரன்னு பேர், ஒரு பால் வச்சுட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேர்லேயே காயத்ரி மில்க் அப்படின்னு ஆரம்பித்தார். சாதாரணமாக ஆரம்பித்தார். அது பார்த்தீங்கன்னா அது அவர் பயங்கர பிராண்ட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அது வேறு லெவல் போய் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசப்படுது. சார் இந்த பால் தானே பண்ணுறோன்னு அவர் நினைக்கல, அந்த பிஸ்னஸை நம்பினார். நல்லா புரிஞ்சிங்க, மகர ராசிக்காரர்கள் 2ல் ராகு வரும்போது பெரும்பணம் எப்படி வரும் நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த ராகு யோசிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, எப்படி இந்த வேலையை இன்னும் சீர்பட செய்வது, எப்படி பிராண்டிங் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போது ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 3ங்கிறது முயற்சி, முயற்சிங்கிற இடத்துல சனி பகவான். 2ல் ராகு. குறையாத முயற்சிகளை, இன்னோவேஷன் எனும் விதைகள், இந்த விதைகளை நீங்கள் விதைச்சிக்கிட்டே போவீங்க. அப்போ அந்த விதைச்சிக்கிட்டே போகிற ஒவ்வொரு விதையும் தனக்கான காற்று மலை தட்பவெப்பம் வரும்போது ஒன்றும் முளைக்குது, ஒன்றும் பார்த்தீங்கன்னா விருட்சமாக வளருகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் போகிற போக்கில் விதைகளை விதைச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, அதுதான் விஷயம். சார் ஒரு விஷயத்தில் என்னென்னா, ஒரு விஷயத்தில் தன்னிறைவு அடையணும்னா எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. எது வந்தாலும் சரி, அள்ளிப்போடு உள்ளே போடு, அள்ளிப்போடு உள்ளே போடு, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னடா இது, என்னடா இது கூட அள்ளிப்போடு உள்ளே போடு, வேலை பாரு, வேலை 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 வேலை. 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 12 குடையவர் 6ஆம் வீட்டில் மறைகிறார். விபரீத ராஜ யோகம் உண்டாகிறது. சார் இப்போ முன்னாடிலாம் நான் அப்படி வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். கடவுள் என் மனசு நிறைஞ்சு போச்சு சார், யார் முன்னாடி நான் வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்துட்டேன் சார். சார் நல்லா புரிஞ்சுங்க, யாருக்காகவும் வாழாதீங்க சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்காக வாழுங்க சார். ஒவ்வொரு நாளையும் உங்களுடைய களத்தை, உங்களுடைய கரத்தில் இருக்கும் உங்களது வீரவாளை நம்புங்கள். இந்த போர்க்களத்தில் வெற்றி உங்களுக்கு தான். புரியுறதா?
போரில் யார் தோற்றவர்? போரில் குத்து வாங்கி செத்தவன் தோற்றவன் அல்ல, வாளை கீழே இறக்கியவன் தோற்றவன். வாளை கடைசி வரைக்கும் இறக்கக்கூடாது சார். சுற்றிக்கிட்டே இருக்கிறவன் தான் வீரன். உண்மையான வீரன் யார் தெரியுமா? கடைசி வரை போராடுறவன் தான். அந்த குணத்தை வளர்த்துக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்பில்டாகவே கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் என்பதால் எதையுமே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு பழக்கம். உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஒரு முறைப்படி செய்யணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் வேணாம். இந்த வருடம் கூண்டை விட்டு உடச்சிக்கிட்டு வெளிவாங்க. எது உங்களுக்கு மக்களால் ரசிக்கப்படுகிறதோ, எது உங்களோட ப்ராடக்ட் மக்களால் விரும்பப்படுகிறதோ, அது மக்களுக்கேற்ற முறையில் கொடுக்கறது தான் சிறந்த கலையின் தத்துவம். ஒரு கலையின் தத்துவம் என்ன? மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ராவல் ஆகிறதா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்கள் ட்ராவல் ஆகிறதா? அப்போ உங்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கண்டெய்னரில் போட்டு இந்த பால் பிஸ்னஸ் பண்ணால் ஓடும். பண்ணுங்க. இதுக்கு பதிலாக அந்த கவர் சிஸ்டத்தை நான் ஒழிக்க போகிறேன், நான் அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், பண்ணுங்க. யார் வேண்டாண்ணா? ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஈஸி. ஒரு கொக்கோ கோலா டப்பா மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே பாலை கொண்டு வந்து விற்க போகிறேன், விற்றுருங்க. ஸோ இன்னோவேஷன்ஸ், புதிய இன்னோவேஷன், புரியுதுங்களா? ஒரு பாம்பு சட்டையை உரிப்பது போன்றதல்ல. இன்னோவேஷன் என்பது ஒரு பாம்பு சட்டையை உரிப்பது போன்றதல்ல, ஒரு பிரசவத்தை போல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரசவத்தை போல நீங்கள் அதை மனசுக்குள்ளே வச்சு அதை வளர்த்து அதை ஒரு கருவாக்கி உருவாக்கி அந்த ஐடியாலஜி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜெயம் உங்களுக்கு தான். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 6, 7, 8, 9, 10 பார்க்குறார். தொழிலை பார்த்துட்டார். நம்மெல்லாம் ஊருக்குள்ளே நம்ம பெரிய ஆளுங்க, நம்மெல்லாம் ஊருக்கு கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கே போகாமல் வாழ்கிறது தான் நம்மளுடைய தத்துவம். என்ன பண்ணுறது? குரு 10 பார்த்துட்டார். எனக்கெல்லாம் நான்லாம் இந்த வேலைக்கு போகிறது அந்த வேலைக்கு பெருமை, எனக்கு பெருமை இல்லை. அந்த மாதிரிலாம் எதையாவது பேசுங்க, ஆனால் வேலைக்கு போங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. சில பேர் இருக்கான் சார், நான்லாம் இந்த ரயில்வேஸில் போய் சேர்ந்தது ரயில்வேக்கே பெருமை, எனக்கு இன்னும் சுற்றிட்டு இருக்கான் சார், இவன் இப்படி சுற்றுறவன் இன்னும் சுற்றிட்டு இருக்கான். அப்போ இவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் தொழில் கிடைக்க போகுது. அந்த தொழிலுக்கான நேர்மையான முறை, பணம் கொடுத்து தொழில் வாங்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, யாரை கரெக்ட் பண்ணலாம், எங்கே ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். கில்லி படத்தில் தலைவர் ஏஐ தளபதி சொன்ன மாதிரி தான். என்ன சொன்னார்? இந்த பிளேடு மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உன் நம்பிக்கை மேலே ஏன் வைக்கலை? சிம்பிள். உங்கள் அறிவு மேலே நம்பிக்கை வைங்க. 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு படிப்பை தருவார், அறிவை தருவார், பெரிய விஷயங்களெல்லாம் உண்டாக்கி தருவார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள், தண்டகருமாந்திர செலவும்பாங்க, அது எல்லாத்தையும் சரி பண்ணி விடுவார். உடம்பை பார்க்குறார். உடம்பு பார்க்கும்போது என்ன ஆகும்? உடம்பெல்லாம் சரியாயிடும். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அடிவேறு சம்மந்தம் என்னன்னே தெரில. இந்த கிட்னி ஸ்டோன் எப்போ பார்த்தாலும் வருது, யூரின் போக முடியல, சாப்பிட முடியல, எனக்கு செரிமானம் ஆக மாட்டேங்குது, எனக்கு டாக்டரை கேட்டால் உனக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான். கவலையே படாதீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவைப்படாது. ஆப்ரேஷனே இல்லாமல் ஓஎஸ் பக்தி சேனலை மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் தேவையில்லை. தலைவலி, ஜுரம், அலர்ஜி போன்ற 67 வகையான நோய்களுக்கு மருந்து எங்கே இருக்குன்னா ஓஎஸ் பக்தி சேனலில் இருக்குது. தொடர்ந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது. ஆக நாம் கற்றுக்கொள்வோம். நம்ம நினச்சா ஒரு பால் கறக்கிற விஷயத்தை கூட பிராண்ட் பண்ண முடியுங்கிறத கற்றுக்கொள்வோம். பிராண்ட் பண்ண கற்றுக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 92 மார்க். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.